ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் வித் டிடி. நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து ஷார்க் பாப்அப் கார்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து A4 ஷீட்டில் இதே மாதிரி சென்டரை முதல்ல மடிச்சுட்டு ஈவனாக அந்த டீத் வர மாதிரி பல் வரைஞ்சிட்டு இதே மாதிரி ஷார்க்கு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நம்ம அதுக்கு ஷார்க் கலர் கொடுத்துடலாம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வரைஞ்சி முடிச்சது அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை இந்த பக்கமாக மடிச்சுட்டு நம்ம அந்த டீத் சென்டரில் ரெட் கலர் அடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். அந்த ஜிக்ஸாக் மாதிரி நம்ம வந்து இப்படி கட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா அந்த கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம இப்படி மடிச்சுக்கணும் ரெண்டு பக்கமும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த சைடு மடித்து விட்டுடுறோம். இப்படி மடிச்சுட்டு பக்கம் திருப்பி மறுபடியும் அதே மாதிரி நம்ம மடிச்சு விட்டுடணும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு பேக் சைட்லேருந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள் பக்கமாக வச்சு மடிச்சிடணும். இப்போ இந்த பிளேஸில் வந்து பேக் சைடில் அந்த டீத் மட்டும் ஒயிட்டான்ட்டு மற்ற இடம் ரெட்டாக தெரியறதுக்காக நம்ம இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மார்க் பண்ணி பேக் சைடு வந்து ரெட் கலர் அடிச்சுக்கிறோம். ரெட் கலர் அடித்தாலும் ஓகே, அப்படி நீங்கள் அடிக்கலனாலும் ஓகே. இப்போ வந்து நம்ம ஒயிட் கலர் எடுத்துகிட்டோம் இல்லைங்களா, இந்த ஒயிட் ஷீட் வந்து ஒயிட் சைஸுக்கே வந்து நம்ம ரெட் கலர் ஷீட் இருக்கு இல்லைங்களா, அதையும் வச்சு மடிச்சுட்டு அளவு எடுத்துக்கணும். கட் பண்ணிவிட்டு அதில் வந்து க்ளூ வந்து போட்டுட்டு இப்படி டைரெக்டாக ஒட்டினா ஒட்ட முடியாது. நம்ம வந்து இந்த மடிச்சிட்ருக்கோம் இல்லைங்களா, மடிச்சிட்ருக்கிறது இந்த ஒயிட் ஷீட்லேயே க்ளூ போட்டுட்டும் ஒட்டலாம். இல்லை உங்களுக்கு வந்து இதே மாதிரி மடிச்சுட்டு கரெக்டாக ஒட்டுவீங்கனாலும் நீங்கள் ரெட் கலரில் க்ளூ போட்டுட்டு ஒட்டலாம். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல க்ளூ போட்டு ஒட்டலாம். ஆக்சுவலி நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, ஒவ்வொரு பக்கமாக நான் ஒட்டாமல் ஃபுல்லாக க்ளூ போட்டுட்டேன். அது அப்படியே ஒட்ட முடியாது. அதே மாதிரி சென்டரில் வந்து நம்ம மடிச்சிட்ட பிறகு தான் இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது ஃபோல்ட் ஆகும். மடிக்காமல் ஃபோல்ட் பண்ணோன்னா சரியாக ஒட்ட முடியாது. நீங்கள் மடிச்சுட்டு இதே மாதிரி ஒட்டிடுங்க. இப்போ வந்து நம்ம கார்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஷார்க்கோட வாய் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். அது சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ரெட் கலர் ஓகேனா ரெட் கலர்லேயே விட்டுடலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் நீங்கள் மேலே கொடுத்துட்டு லெட்டர்ஸ் என்னாச்சும் நீங்கள் ரைட்டிங் பண்ணி கூட உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் சிஸ்டர், பிரதர் இல்லை பர்த்டே கிஃப்ட் அதே மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.